தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். ஜனநாயக கூட்டணி என்றால் இந்த கூட்டணிக்கு பாஜக தலைமை தாங்குகிறது என்றுதானே பொருள். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணியிலே திமுக இருந்தாலும் நாங்களும் இருந்தாலும் கூட இங்கே இருக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படி என்றால் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்ன பெயர்? முதல்வரை மோடி தீர்மானிப்பார் என்று சொன்னால் அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு 3 முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 4வது முனை போட்டியா வரும் விஜய் அவரோட எத்தனை முனை போட்டி உருவானாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இது வழக்கமான ஒன்றுதான். எத்தனை முனை போட்டியில் உருவானாலும் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இருமுனை போட்டி தான். திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இந்த தேர்தல் அமையுமே தவிர பல பேர் தனித்து போட்டியிடலாம், தனி அணியை உருவாக்கலாம், புதிய புதிய கூட்டணியை கட்டமைக்கலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் இந்த அணியா அந்த அணியா என்று திமுகவையும் அதிமுகவையும் தான் சீர்தூக்கி பார்ப்பார்களே தவிர மற்றபடி மக்களுடைய கவனம் சிதறப்போவதில்லை. கடலூரில் நடந்திருக்கிற ரயில் விபத்து மிகுந்த கோரமான விபத்து, வேதனைக்குரிய விபத்து. ஊடகங்களிலே 4 பேர் மரணம் என்று தகவல் வருகிறது. முதல்வர் அது குறித்தும் எங்களிடத்திலே கவலையை பகிர்ந்து கொண்டார். அந்த தகவல் கிடைத்ததும் பதறிப்போனேன் என்று சொன்னார். உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு அறிவாலயத்திற்கு வருவதற்காக புறப்பட்ட அந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்களை சம்பவ இடத்திற்கு விரைய வேண்டும் என்று ஆணையிட்டிருப்பதாகவும் சொன்னார். முதலமைச்சரின் சார்பிலே நிவாரண நிதி 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் கூறினார். உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மத்திய அரசும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். முதலமைச்சர் 5 லட்சம் வழங்கியிருக்கிறார், அது ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் கூட இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும். அந்த குடும்பங்களில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன குற்றம் நடந்திருக்கிறது என்பதை கண்டறிந்து அதன்படி சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கடலூர்ல ஒரு முக்கியமான அரசியல் கட்சியா பல்வேறு எம்பியா இருக்கீங்க. அங்க மேம்பாலம், ரயில்வே கிராசிங் மேம்பாலம் 3 குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் அது குடும்பத்தையும் பெரிய சோதனை. அதான் இந்த துயரம் நமக்கு அந்த விழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இடத்திலே ஒரு மேம்பாலம் அமைய வேண்டும் என தென்னக ரயில்வே நிர்வாகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துவோம். அதுக்கு பலமுறை பதில் சொல்லிட்டேன், அதை நீங்க திருப்பி பாருங்க. ஏற்கனவே யூடியூப்ல இருக்கு அதுக்கான பதில். திமுக அதிமுக நேரடி போட்டி அப்படிங்கிறீங்க. விஜய் ஒரு பொருட்டே இல்லை, நீங்க கருதுறீங்க எடுத்துக்கலாமா? அது உங்க யூகத்துக்கே விட்டுறேன். அவரு நிக்கிறாரு. போட்டி 2 எப்பவுமே இருமுனை போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் எங்கேயுமே அப்படிதான் நடக்கும். தமிழ்நாட்டில் எப்பவுமே இருமுனை போட்டி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்ப்போம்.